அம்மாடி, இந்த கதையை வச்சு ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இந்த நல்ல நேரத்துல சினிமா பாக்குற மாதிரி கடவுளே பண்ணிட்டாரு. இந்த சந்தர்ப்பத்தை கைவிடக்கூடாது. எப்படியாவது அக்கா கிட்ட இதை சொல்லிடணும். அக்கா, இது ஏதோ தமாஷா இருக்கிற மாதிரி இல்ல? அப்படின்னா இந்த மாதிரி தோஷம் இருக்கும் பொழுது இவங்க எல்லாம் இப்படியே பண்ணுவாங்க? நீ அதைத்தானே இப்ப பார்த்த? ஆனா வண்டர்ஃபுல் ட்விஸ்ட் தானே. ஆமா, இப்பவும் இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்காக்கா? 100 வருஷமா இதுதானே நடந்துட்டு இருக்கு. கலியுகத்துக்கு முன்னாடி இதுதானே நடந்தது. இப்ப ஏன் நடக்க கூடாது? டெஃபினட்டா நடக்கலாம். ஓ, அப்படின்னா இந்த மாதிரி தோஷம் இருக்கும் பொழுது அப்படி பண்றது தப்பில்லைன்னு சொல்ல வரீங்க? அதான் தப்பு. தப்பில்லைன்னு யார் சொன்னாங்க? அந்த காலத்துல நடந்தா மட்டும் தப்பில்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்பா, எவ்வளவு நிம்மதியா உட்காந்து காதை கிளீன் பண்ணிட்டு இருக்கீங்க. நிஜமாவே நீங்க கிரேட். அப்பா அப்பா அப்பா, என்னடி என்னடி உன் பிரச்சனை? பிரச்சனையா? நான் பிரச்சனையா? எந்த வேலையும் முழுசா செய்ய மாட்டீங்கல்ல. மாமாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு என்ன பிடிச்சி எங்க தள்ளினீங்க? மாமா கீர்த்திய கட்டிக்கிட்டாரு. அவ சாவறதுக்காக வந்திருக்கா. நெக்ஸ்ட் நீதான்னு சொன்னீங்க. என்ன சாவடிக்கிற வரைக்கும் அவ சாவ மாட்டா. போன்ல பேசிடி உன்னை சிமெண்ட் மாதிரி அப்படியே ஒட்டிக்குவாருன்னு சொன்னீங்க. அண்ணையில இருந்து மாமா என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. இதுக்குதான் இவ்வளவு பிரச்சனையா? உனக்கு என்னடி தெரியும் இந்த வீட்டுல நடக்கிறது? அப்படின்னா மறுபடியும் காதை செவுத்துல வைக்க போறீங்களா? இல்லடி, இந்த தடவை செவுத்துல இல்ல, நேர ரூம்குள்ளேயே போய் கேட்க போறேன். கீர்த்தி இருக்கா ராதா? இருக்காங்க. ஏன் மாமா, எதுக்கு? அவகிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? உனக்கு தெரிஞ்சதுதான். மாமா, ஒரு நிமிஷம் வாங்க. என்ன ராதா, என்ன இது? அதத்தான் நானும் கேக்குறேன். என்ன மாமா இதெல்லாம்? எப்பவும் உங்களை பத்தி மட்டும்தான் யோசிப்பீங்களா? அக்காவை பத்தி யோசிக்க கூட மாட்டீங்களா? இது என்ன சின்ன விஷயம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் மாமா. அக்கா இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தை பத்தின விஷயம். ஆமா மாமா, ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நார்மலாவே அக்காவுக்கு கோபம் ஜாஸ்தி. அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சா தாங்க முடியுமா? அவங்க உயிரோட இருப்பாங்களா? வம்சிய சொல்லக்கூடாதுன்னு கன்வின்ஸ் பண்ணது யார் தெரியுமா? ராதா. ராதாவா? பின்ன சாமியை நான் எத்தனை முறை விழுந்து விழுந்து கும்பிட்டுருக்கேன். வம்சியோட முதல் கல்யாண பிரச்சனை வரும்போதெல்லாம் ராதாவே முன்னாடி வந்து அந்த ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கா. வம்சிக்கு முதல் கல்யாணமா? அம்மா 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 அம்மா. இதோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சுமா. உனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினேன்னு வம்சி கீர்த்தி கிட்ட சொல்ல மாட்டான். என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினது உன் புருஷன் தானே பிளாக்மெயில் பண்றதுக்கு இப்ப அந்த கேஸ் ஒண்ணும் இங்க கிடையாது. ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டேன். அப்படின்னா அந்த ஆள் காசிக்கு போகலையா? இவன் அவனை ஜெயில போட்டிருக்கானா? அம்மா அம்மா, இங்க என்னென்னமோ நடக்குது. அவன் என்ன அங்கேவா இருக்க போறா? விடுதலையானது வெளியே வந்துருவாங்க. ஏன் வெயிட் பண்ற? நீயே போய் அவனை கூட்டிட்டு வந்துரு. ஐயோ, அது இல்லங்க நான் சொல்ல வந்தது. நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியுது. அங்க இருக்கிற சப்ஜெயிலருக்கு லஞ்சம் கொடுத்து நான் சமாளிச்சிட்டேன். அவன் சாகுற வரைக்கும் வெளியவே வர முடியாது. சரிடா, அந்த விஷயத்தை விடு. முதல்ல இத பத்தி சொல்லு. இன்னும் சொல்றதுக்கு என்ன இருக்குமா? நம்ம என்ன பிரச்சனைனால கஷ்டப்பட்டு இருக்கோமோ, வேதனைப்பட்டு இருக்கோமோ, அந்த பிரச்சனை எல்லாம் இந்த நிமிஷத்துல இருந்து தூள் தூளா போயிடுச்சு. அப்பா, எவ்வளவு நல்ல வார்த்தை சொல்லிருக்க தெரியுமா? டேய் விஸ்வநாதா, பழகின பாவத்துக்காக உன் பையனோட சாபத்தை, உன் வீட்டோட பாவத்தை சரி பண்ண என்னையே ஜெயிலுக்குள்ள தள்ளிட்ட இல்ல நீ? உன்னை விட மாட்டேன்டா. குடிக்கிற பழக்கத்தை தவிர வேற எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத என்ன இவ்வளவு பெரிய கேஸ்ல மாட்ட வச்சுட்ட இல்ல? நான் மட்டும் வெளியே வந்து எனக்கு மட்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, உன்னை சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா விட மாட்டேன்.